ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் உங்களை நான் எங்கே கூட்டிகிட்டு போக போகிறேன்னா, டெல்லியில் இருக்கிற ஜாமா மஸ்ஜிதுக்கு தான் நான் உங்களை கூட்டிகிட்டு போக போகிறேன். ஆமாங்க, இன்னும் கொஞ்சம் வாரத்தில் நமக்கு ரம்ஜான் வரப்போகுது. ஸோ ரம்ஜானை முன்னிட்டு அதோடைய ஸ்பெஷலாக இந்த வீடியோ அமைய போகுது. இந்த வீடியோ நம்மளுடைய டெல்லி ட்ராவல் vlog சீரீஸ்லேயும் உள்ளடங்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டெல்லியில் நான் எங்கே தங்கியிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா, ஹோட்டல் பேலஸ் ஹைட்ஸ் இந்த ஹோட்டலில் தான் நான் தங்கியிருந்தேன். இந்த ஹோட்டல் டெல்லி டவுனில் சென்ட்ரலில் இருக்கிறனால எனக்கு ரொம்ப கன்வீனியனாக இருந்துச்சுங்க. இந்த ஹோட்டலுடைய லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் பண்ணுறேன். உங்களுக்கு அப்படி ஹோட்டல் எங்கேயாவது தேடணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த ஹோட்டல் கண்டிப்பாக நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். இதில் பிரேக்ஃபாஸ்ட் ஆல்ரெடி இன்க்ளூடட். ரூமும் ரொம்ப க்ளீனாகவும் ரொம்ப கன்வீனியனாகவும் இருந்துச்சுங்க. ஏர்போர்ட்லேருந்து நேராக ஹோட்டலுக்கு செக்இன் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷன் அப்பும் பண்ணியாச்சு. ஹோட்டலில் எனக்கு பிரேக்ஃபாஸ்ட் இன்க்ளூடட்னால நான் இப்போ பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடவும் போயிட்டேன். பிரேக்ஃபாஸ்ட் இங்கே வெஸ்டர்ன்லேருந்து நார்த் இந்தியன் சாப்பாடு எல்லாமே கிடைக்குது. எனக்கு சுட சுட 2 பூரி சுட்டு அதோடு தொட்டுக்கிறதுக்கு பூரி கிழங்கும் கொடுத்தாங்க. ரொம்ப டெலிஷியஸாக இருந்துச்சுங்க. வயிறு முட்டை சாப்பிட்டாச்சு. இப்போ நம்ம ஜமா மஸ்ஜிதுக்கு போக போகிறோம். நான் தங்கியிருந்த ஹோட்டல்லேருந்து ஜமா மஸ்ஜிதுக்கு ரொம்ப கிட்டதாங்க. ஆட்டோ கூட எடுத்து போகலாம். பட் எனக்கு இன்னும் நிறைய இடங்களுக்கு போகணுன்றனால இன்றைக்கி ஃபுல் டே ஒரு கார் ஹையர் பண்ணிட்டேன். ஸோ இப்போ அந்த காரில் தான் நம்ம ஜமா மஸ்ஜித் போயிட்டுருக்கோங்க. ஜாமா மஸ்ஜித் டெல்லியிலேயே மிகப்பெரிய ஒரு மஸ்ஜித்னா பள்ளிவாசல் என்று அர்த்தம்ங்க. இந்த பள்ளிவாசலை யார் பில்ட் பண்ணியிருப்பான்னு நினைக்கிறீங்க? ஆமாங்க, வேறு யாரும் இல்லை. த ஃபேமஸ் தாஜ்மஹாலை பில்ட் பண்ண ஷாஜஹான் தான் இந்த ஜாமா மஸ்ஜித்தையும் பில்ட் பண்ணியிருக்காருங்க. விசிட்டர்ஸ் ஜாமா மஸ்ஜித்குள்ளார போகிறதுக்கு முன்னாடி ட்ரெஸ் கோட் கட்டாயம் இருக்குங்க. எப்படி கோயிலுக்குள்ளார நம்ம போகும்போது நமக்கு ட்ரெஸ் கோட் இருக்கோ, அதே போல் பள்ளிவாசலுக்கும் ட்ரெஸ் கோட் இருக்குங்க. எக்ஸ்பெஷலி லேடிஸ் நம்ம உள்ளே போகிறதுக்கு முன்னுக்கு நம்ம ஃபுல்லாக ஜூபா போட்டுக்கணும். ஜூபா இல்லாதவங்களுக்கு அந்த என்ட்ரன்ஸ்லேயே நமக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. ரொம்ப கன்வீனியனாகவும் இருக்கும். ஸோ நானும் ஒரு ஜூபா வாங்கி போட்டுக்கிட்டு உள்ளே போகிறேங்க. ஜாமா மஸ்ஜித்தின் கட்டுமான பணிகள் 1644ஆம் ஆண்டு ஆரம்பித்து 1656ஆம் வருடம் வரை நீடித்து முழுமை பெற்றதாகவும் கூறப்படுகிறது. ஷாஜஹான் இந்த தாஜ்மஹாலை மட்டும் பில்ட் பண்ணலைங்க. தாஜ்மஹாலோடு சேர்த்து இந்த ஜாமா மஸ்ஜித் அது மட்டும் இல்லாமல் ரெட் ஃபார்ட் என்று இன்னொரு பில்டிங்கையும் அவர் பில்ட் பண்ணியிருக்காருங்க. இன்றைக்கும் கூட இந்த ஜாமா மஸ்ஜித் மிகவும் ஆக்டிவான ஒரு பள்ளிவாசல். நம்ம முஸ்லீம் நண்பர்கள் இங்கே தொழுகைகளை எப்பொழுதும் போல் செய்கிறாங்க. இங்கே நிறைய பேர் விசிட்டர்ஸாக வந்தாலும் கூட நம்ம முஸ்லீம் நண்பர்கள் இங்கே ப்ரே பண்ணுறதுக்கு தான் நிறைய பேர் வராங்க. அதை கூட நீங்கள் இங்கே நல்லாவே பார்க்கலாம். இந்த பள்ளிவாசல் ரெட் சாண்ட்ஸ்டோன் எனப்படும் ஒரு பாறையாலும் ஒயிட் மார்பிள் எனப்படும் பளிங்கு கற்களாலும் மிகவும் அழகாக கட்டப்பட்டிருக்குங்க. இதோட கட்டுமான பணிகள்லாம் பார்த்தீங்கன்னா வியந்து நிற்கிற அளவுக்கு ரொம்ப சூப்பராக கட்டியிருக்காங்கங்க. அந்த காலத்தில் நவீன நுட்பங்கள் இல்லாமலே இவ்வளோ பெரிய பில்டிங்ஸை எப்படி கட்டியிருக்காங்கன்னு நினைக்கும் போது ரொம்ப வியப்பாக இருக்குங்க. இந்த ஜாமா மஸ்ஜிதுடைய சுற்றளவு பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்குங்க. சுமார் 25,000 பேர்கள் இங்கே ஒரே நேரத்தில் உட்காந்து தொழுகை பண்ணலாம். அந்த அளவுக்கு நல்லா ஸ்பேஷியஸாகவும் ரொம்ப வசதியாகவும் இருக்குங்க. டெல்லிக்கு வந்தால் கட்டாயம் ஜாமா மஸ்ஜிதுக்கு வரணுங்க. இது மஸ்ட் சி பிளேஸ். முஸ்லீமாக இருந்தால் மட்டும்தான் இங்கே வரணும்னு இல்லைங்க. யார் வேணாலும் இந்த இடத்துக்கு வரலாம். ஒன்லி ஒன் தாட், அவங்க ப்ரே பண்ணும் போது நம்ம டிஸ்டர்பன்ஸாக இருக்க வேணாம். ப்ரேயர்ஸ்லாம் முடிச்சிட்ட பிறகு வேணும்னா நம்ம உள்ளே போயிட்டு ஃபோட்டோஸ் எல்லாமே எடுத்துக்கலாம். அங்கே நிறைய டூர் கைட்ஸ் இருப்பாங்க. அவங்களும் நமக்கு நிறைய ஹிஸ்டாரிக்கலான விஷயங்கள்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஸோ கட்டாயம் பார்க்க வேண்டிய இடம் இந்த ஜாமா மஸ்ஜித். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த என்ட்ரன்ஸ் பிஹைண்ட் இந்த ஜமா மஸ்ஜித்துடைய பின்னாடி இருக்கிற என்ட்ரன்ஸ். நான் இந்த ஜமா மஸ்ஜித்குள்ளார வந்தது ஃபர்ஸ்ட் என்ட்ரன்ஸ். இப்போ நான் உங்ககிட்ட காட்டிட்டு இருக்கிறது பின்னாடி இருக்கிற என்ட்ரன்ஸ். இந்த வரிசையில் தான் நிறைய கடை வீதிகள் இருக்குது. இந்த கடை வீதிகளை நான் நைட்டு தான் கவர் பண்ண போகிறேன். அது நான் இன்னொரு வீடியோவில் போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோவில் நான் உங்களை எல்லாரையும் மீட் பண்ணுறேன்.
நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுடைய அன்புக்கும் லவ்க்கும் ரொம்ப நன்றி. அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை நான் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பாய்.